ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமணிய நமः. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமः. இன்று ஆனி திருமூலம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் உகந்த நாள். ரெண்டு திருமூலம் உண்டு. ஒன்று ஐப்பது திருமூலம், ஆனி திருமூலம். இரண்டுமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிரசில் வைத்து கொண்டாடக்கூடிய நாள். இந்த நன்னாளில் பூர்வாசாரிகளின் வியாக்கியானங்களையும் பல மகான்களையும் காலட்சேபங்களை அடியோற்றி மணவாள மாமுனியே இன்னும் நூற்றாண்டினம் என்ற தலைப்பில் மேலும் உரையாற்றவும், மாமுனிகளுக்கு அரங்கன் உகந்தளித்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் விருது பகுமானங்களை பற்றியும் சில விஷயங்களையும் அடியேன் அனைவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த 5 விஷயங்கள் அனைவரும் அறிந்த விஷயமே ஆயினும், குழாங்களாய் அடியருடன் கூடினின் நாடுமினை என்ன நம்மாழ்வார் பாசனமிட்டார்களே போல உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆழ்வார்கள் ஆசாரியர்களை பற்றிய விஷயங்களும் ஈரச் சொல்லான அருளிச் செயல்களும் அவர்கள் செய்த வியாக்கியானங்களும் எப்பொழுது பேசினாலும் பாடினாலும் நெஞ்சுருகும் கண்சோறும் அதில் தேனில் ஊறிய பலாச்சுளை போல இனிமை குன்றாமல் இளமையும் குன்றாமல் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறா அமுதமாக இருக்கும். இப்பொழுது நம்ம பிள்ளை உலகாரியனுடன் ஈரச் சொல்லான திருவாய்மொழி அர்த்தங்களை கசடர கற்றவரும் திருவாய்மொழி பிள்ளை என்ற நாமத்தை பெற்றவருமான திருமலையாழ்வாரின் அன்புக்கும் திருவருளுக்கும் பாத்திரமானவரும் ஞானம் பக்தி அனுஷ்டானம் போன்ற குணங்களுக்கு கடல் போன்றவரும் இராமானுஜரிடத்தில் ஆறா அன்பு போன்றவருமான அழகிய மணவாளர் என்ற திருநாமத்துடைய மணவாள மாமனிகளை பற்றி ஒரு சில வாக்கியங்களை நாம் அனுபவிப்போம். நமது ஆச்சாரிய பரம்பரை லக்ஷ்மிநாதனான பெரிய பெருமாள் தொடக்கமாக வருகிறது. அவர் தனியன் பிறப்பிலி என்று, நான் தனியானவன், நிரந்தரன், பிறவி என்பது எனக்கு இல்லை, பிறப்பற்றவன் என்கிறார் எம்பெருமான். அதே எம்பெருமானை ஆழ்வார் பிறப்பில் பல்பிறவி பெருமான் என்று கூறுகிறார். அதாவது என்னது, எனக்கு பிறப்பே இல்லை, நான் நிரந்தரன் சொல்லக்கூடியவரை ஆழ்வார் சொல்கிறாரு. பிறப்பில் பல்பிறவி பெருமான் ஒன்றுக்கு இதுவாக இருக்க, இதுக்கு என்ன எம்பெருமான் இவ்வாறு அவதாரம் எடுக்கிறான் என்றால், நம் இச்சைப்படிக்க இல்லாமல் அவன் இச்சைப்படிக்கு தர்மத்தை காக்க பல பிறவி எடுக்கிறான். இதைத்தான் எம்பெருமான் நான் என் இச்சைப்படிக்கு தர்மத்தை பாதுகாக்க பல பிறவி எடுக்கிறேன் என்று எம்பெருமான் கூறுகிறார். தனியானவன் உலகக்கே தந்தையானவனுக்கும் தனக்கும் தந்தை வேணும், தானும் ஒருவனுக்கு புத்திரன் ஆகணும் என்ற ஆசை வந்தது. தன் அவதார காலங்களில் தன் பிரஜைகளில் ஒருவரை தன் பிதாவாக நியமித்து, தனக்கும் பிதா உண்டு, நானும் ஒருவனுக்கு புத்திரனே என்று கூறுகிறார். பிதா புத்திரேன பித்ருமான் ஆனான். ராமகிருஷ்ண அவதாரத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். ஆச்சாரியர்களில் ஸ்ரீமன் நாராயணனை பிரதமாச்சாரியன் என்று அழைக்கப்படுகிறார். பத்ரிகாசிரமத்திலே தானே ஆசாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருந்து திருமந்திரத்தை உபதேசித்து அருளினார். இது உலகோர்க்கெல்லாம் காட்டுவதற்காக. அவர் ஆசாரியனுக்கு சிஷ்யனாக இருக்க மிக ஆசைப்பட்டார். அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்மளும் சிஷ்யனாக இருக்கணுமே, நம்மளை ஆச்சாரியனாக இருந்து என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அவருக்கு ஆசாரியராக இருந்தவர்கள் பிரசித்தி பெற்ற 3 பேர் தான். ஒன்று ஆழ்வார், எம்பெருமானார்,
ஜீயர் என்று அழைக்கப்படுவர். நம்மாழ்வாரும் எம்பெருமான என்கிற ராமானுசரும் ஜீயர் என்கிற மணவாள மாமனிகளும் மூவருமே ஆவார்கள். எம்பெருமான் பதரிகாசிரமத்தில் ஆசாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருந்தார். அவருக்கு ஆசாரியனாக மட்டுமே இருக்க ஆசை ஏற்பட்டது. ராமாவதாரத்தில் கடற்கரையில் வானமுதல்களை நடுவில் வைத்து கொண்டு ஏதத் விரதம் மம, என்னை சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அபயம் கொடுப்பதை நான் என் விரதமாக கொண்டுள்ளேன் என்று சீரிய உன்னதமான அர்த்தத்தை வெளியிட்டார். பின்னர் பார்த்தசாரதியாய் பார்த்தனை முன்னிட்டு கொண்டு சேதன கிருத்தியத்தியம் உபாயம், சரண்ய கிருத்தியத்தியம் சரணாகதி வெளியிட்டார். இங்கு அர்ஜுனன் ரதி எஜமானன் சாரதில் இருக்கிறான். கிருஷ்ணன் எம்பெருமானான கிருஷ்ணன் சாரதி தாசரூபத்தில் இருக்கின்றார். அர்ஜுனன் சேனையோ ரூபயோர் மத்தியே மேர்தம் ஸ்தாபய என்று சொன்ன இடங்களுக்கு தேரோட்டும் கிருஷ்ணன் வாத்சல்யம் சௌசல்யம் பரிமளிக்க சர்வலோகம் சாட்சியம் சகார என்று அகில உலகம் அறியும்படி விளைக்காட்டினான். மிக குழப்பத்தில் இருந்த அர்ஜுனன் தனக்கு தர்மம் எது அதர்மம் எதென்று அறியாமல் கலங்கி நிற்கும் பொழுது சிஷ்யஸ்தேகம் சாதிமாத்வாம் பிரபந்தம், தனக்கு நல்ல நெறியை சொல்ல வேண்ட அவனை முன்னிட்டு கீதா சாஸ்திரம் 18 அத்தியாயத்தையும் வெளியிட்டு கீதாச்சாரியன் ஆனான். திருமாலை 38 மேம்பொருள் என்ற வார்த்தையானது இதையே உணர்த்துகிறது. கீதையில் சர்வதர்மா 18 அத்தியாயம் 60 ஸ்லோகமே மெய்மை பெறும் வார்த்தை. அதையாவது ஆண்டாள் மெய்மை பெறும் வார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பார் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். அப்படி இருக்கிச்ச அவருக்கு இதில் விஷ்ணு சித்தரை பற்றி சொல்லக்கூடிய ஆண்டாள் பாசுரத்தில் மெய்மை பெருவார்த்தைன்னா என்ன, அது உச்சிதமான சுவாசமான வார்த்தை என்னன்னா சர்வதர்மான் என்கிற வார்த்தையே ஆகும். நம்மாழ்வார் சர்வேஸ்வரனுக்கும் திருவாய்மொழியிலே உபதேசிக்கிறார். மாமனிகள் உபதேச ரத்தன மாலை 65 சிஷ்ய லட்சணத்தை கூறும் பொழுது தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் சிஷ்யன் ஆச்சாரியன் திருமேனியை ஆசையுடன் நோக்குபவன் என்று கூறினார். அதே போல எம்பெருமான் ஆழ்வாரின் திருமேனியில் காட்டிய ஆதரத்தை ஆழ்வாரை பேசி கிளப்பதை இங்கே பார்ப்போம். என் மெய்கலந்தானே என்றும் என் மெய்கலந்தானுக்கு என்றும் அந்தாமத் தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மான் பற்றலின் ஈசமும் பற்றிலனாம் என்று ஆழ்வார் பாடுகிறார். இருதாரம் மனம் புரிந்து ஒருவனுக்கு இரண்டாம் தாரத்தின் மேல் அதிக பிரியம் இருப்பது போல எம்பெருமான் நித்திய சூரியர்களிடத்தில் முதல் தாரத்தின் மேல் வைக்கும் பாசம் மாதிரியும் என்னிடம் இரண்டாம் தாரத்தின் மேல் வைக்கும் அபரிதமான பாச பிரமேயத்தையும் காட்டினான் என்று கூறுகிறார். இதை கார்பங்காடு சுவாமி ஸ்ரீ தேசியராம் ராமானுஜ ஐயங்கார் சுவாமிகள் அவரோட இப்பொழுது உபமானம் காட்டி சொல்லுவார். நான் எம்பெருமானிடம் ஆண் பின் போகேல், பசுக்கூட்டம் முன்னாடி போகக்கூடாது, பசு மேய்க்க போகாதே என்றேன். அவனுக்கு மிகவும் பிடித்தமான பசுநிலைகள் மேய்ப்பதையும் நிறுத்திவிட்டு அவன் எனக்காக மேய்க்கப் போகவில்லை. அங்கவன் பசுனை மெய்ப்பழிப்பான் வைமருந்தோழனை திருவாய்மொழி 10 பாசுரம் 3:11 வரும். மேலும் அவர் என் பிராகிருதமான இந்த பூத உடலுடன் என்னை நித்திய விபூதிக்கு கொண்டு செல்ல ஆசை கொண்டான். இது தாங்காது மங்க ஒட்டு என்று ஆழ்வார் சொல்லப்படுகின்றான்.
விதிவகையே ஆழ்வார் விதித்தபடி தானுகந்த அவர் பூத உடலான திருமேனியை தவிர்த்து அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை திவ்யாத்மாவை கொண்டு செல்ல தரிக்கின்ற ஆசை பொறுக்கெடுத்து ஓடுறான் தரிக்கிற தாகம் எடுத்தது போல் எப்படி தாகத்தில் தவிப்பானோ தாகசாந்தி பண்ணிக்கிறதுக்கு அவ்வாறு தரிக்கின்றானோ எம்பெருமான். இந்த செயல்களை ஆசிரித பாரதந்திரியம் என்பதை விட ஆச்சாரிய பாரதந்திரியம் என்று சொல்வதே பொருத்தமாகும். சர்வேஸ்வரனை ஆழ்வார் போன்ற மேலான உபதேச சத்பாத்திரம் என்ற அழகி மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் காட்டினார். அதாவது இது இப்படி இந்த செயலில் எப்படி இருக்குன்னாக்க அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்கிற ஆச்சாரிய ஹிருதயத்தில் இது ஆசிரிய பாரதந்திரியம் சொல்கிறத விட ஆச்சாரிய பாரதந்திரியம் சொல்வதே ரொம்ப பொருத்தமாகும். சர்வேஸ்வரனே ஆழ்வார் பெற்ற மேலான உபதேச சத்பாத்திரம் என்று விவரிக்கின்றார். நாம் இதுவரை ஆழ்வார்களையும் எம்பெருமானுக்கும் ஆழ்வார்களுக்கும் உள்ள சம்பந்தத்தையும் ஆச்சாரிய சிஷ்ய பரிமாற்றங்களையும் ஆழ்வாரின் அனுபவ ரீகமான பாசுரங்களிலிருந்து சிலவர்களை அனுபவித்தோம். உலகத்தை உய்விக்கு வந்த வள்ளல் ராமானுசருக்கு உபயோகபூத ஐஸ்வர்யத்தை ஆக்கி தந்த நம்பெருமாள் அவருக்கு உடையவர் என்ற திருநாமத்தை சாற்றியவர் என்று நாம் எல்லாம் அறிந்ததே. அந்த திருநாமமே பிரசித்தமாயிற்று. ஆனால் அரங்கன் இவரிடம் உபதேசம் பெற்றதாக சரித்திரம் இல்லை. அவ்வாறு இல்லையே. ராமானுஜத்தை அதற்கு சொன்னார், உபயோகத்தை கொடுத்தார், கத்தியத்திரையும் கேட்டார், பாசுரங்கள் கேட்டார், எல்லாம் அவற்றை உபதேசம் பெற்றதாக சரித்திரம் கிடையாது. அரங்கன், நாம் சொல்வது அரங்கன் இவரிடம் உபதேசப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இவரிடம் திருக்குறுங்குடி நம்பியே உபதேசம் பெற்ற சிஷ்யரான சரித்திரம் நாம் அறிவோம். எதி புனராவதாரரும் ஆச்சாரியர்களில் கடைசியுமான மணவாள மாமணிகள் அரங்கன் ஆச்சாரியராக வரித்து ஓராண்டு காலம் அவரிடம் பகவத் காலக்ஷேபங்கள் கேட்டார். அவரால் கேட்கப்பட்டது என்பது நாம் உலகறிந்த விஷயமாகும். கிருஷ்ணன் தான் பார்த்த சாரதியாக இருந்ததை சர்வலோக சாட்சியம் சகார என்றது போல் இதுவும் உலக பிரசித்தம். அரங்கன் மாமணிகளிடம் திருவாய்மொழி 1000 5 வியாக்கியானங்களை கொண்டு, அதாவது 6000 திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் உண்டு. 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000, ஈடு 36000 என்று விரிவாக எடுத்துரைக்கு நியமித்து அனைத்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுடன் அர்ச்சை ரூபத்தில் திருவோலக்கமாயிருந்து தன் அனைத்து உற்சவங்களையும் பட்சோசம் நித்தியோசம் அத்தனை நிறுத்திவிட்டு நித்திய காலட்சியமாக இருக்கவே செவிமடுத்து பெருமகிழ்ச்சி அடைந்தது மிக பிரசித்தமான விஷயமாக சரித்திரமாகும். இவரை மணவாள மாமணிகளை எம்பெருமான் 36,000 பெருக்கர் என்று திருநாமமும் மாமனியம் சாத்தியது இன்றும் நிலைத்தோங்கி நாளை நிலைத்தோங்கும். ஆண்டாண்டுகால் பல கோடி வருஷங்களை நிலைத்தோங்கும் இந்த 36,000 பெருக்கர் என்ற திருநாமம் அரங்கன் அருளியது. தனது ஆச்சாரியரிடத்தில் தனக்குள்ள பிரேமம் ஊரறியும்படி அவன் தனியிட்டருளினான். இவரை இருமூலத்தான் என்று கூறினாலும் அது ரொம்ப உச்சிதமாகும். அதாவது இவர் அவதரித்தது ஐப்பசி திருமூலம். இவருக்கு எம்பெருமான் தனியிட்டது ஆணி திருமூலம். வைஷ்ணவ அடியார்களுக்கு
ஒரு வருடத்தில் வரும் 2 திருமூலமும் மிக உன்னதமான உசித்தமான நாளாகும். முதல் திருமூலம் பூலகயுண்டமாய் திருவரங்கனம் அரங்கன் திருமுற்றத்தே வாழும் அடியார்களும் பிரபன்னஜன கூடஸ்தமான நம்மாழ்வார் அவருடைய தண்டமிழ் நூல்களும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக தித்தித்து அவருடைய அருளிச்செயல்களை அனுபவித்து வரும் கடல் சூழ்ந்த இம்முன்னுலகம் வாழ சாதாரண ஆண்டு ஐப்பசி திருமூலத்தன்று நம் மணவாள மாமனிகள் அவதரித்தார். இவர் அனுபவித்தொரு சாதாரண ஆண்டு என்றாலும் அது அசாதாரணமான வருஷம் நமக்கெல்லாம் ஆகும். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவழக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கரவே என்கிற முறையில் நொடிப்பொழுதும் எம்பெருமானை பிரியாமல் எம்பெருமானுக்கு வழிவிலா அடிவு செய்து கைங்கரிய ஸ்ரீயுடன் விளங்கும் திருவனந்தாழ்வானாகிய ஆதிசேஷனே மணவாள மாமணிகள் இராமானுசரம் ஆதிசேஷாவதாரம், அவருடைய அபராவதாரம்தான் மணவாள மாமணிகள். மாமணிகள் சாதாரணத்தில் அவதரித்து அசாதாரண கீர்த்தியுடன் திகழ்ந்தார். ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஒவ்வொன்றும் நல்லவர்கள் கொண்டாடும் நாள், நான்மறையோர் கொண்டாடும் நாள் என்று கொண்டாடி போற்று பெற்றாலும் அழகு திகழ்ந்திடம் ஐப்பசி திருமூலம் என்று அம்புவியோர் கொண்டாடும் நாள் மணவாள மாமனர் அவதரித்த நாளே. ராமானுசரும் மணவாளனுக்கு ஒரு ஒத்துமை உண்டு. ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதத்தில் எந்த தேதியில் மணவாள மாமனின் திருமூல திருநாள் வருகிறதோ அடுத்த வரும் சித்திரை மாதத்தில் ராமானுசருடைய அவதார திருநட்சத்திரமாகிய சித்திரை திருவாதிரை நாள் நன்னாள் வரும் என்று இருவருக்கும் உண்டான ஒரு ஒற்றுமையாகும். இவரை மேற்கொண்டு மழைச்சாமி என்றுடன் அதை பரிவாகவும் பாசத்துடன் அழைப்பார்கள். ஐப்பசி மாதம்னாலே அடமழை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் மணவாள மாமணி உற்சவம் என்று நடக்கின்றது என்றால் மழையும் உடன் வரும் என்று அறியாத பாமரக்கள் கூட மணவாள மாமணிகள் உற்சவத்தை மழைச்சாமி உற்சவம் என்று கௌரவிப்பதை காணலாம். அடுத்த திருமூலம் என்ன? முதல் திருமூலம் அவதாரம், இரண்டாவது திருமூலம் ஆணி திருமூலம். இந்த நாளானது ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் பெருமான் அரங்கன் அருளி செய்த தனியிட்டு அருளிய செய்த மந்திரம் அவதரித்த நாள். இந்த நாளை ஸ்ரீசைலேஷ மந்திரம் அவதரித்த நாள் என்று அடியார்கள் குழாங்கள் கொண்டாடக்கூடிய நாள். திருவரங்கன் மணவாள மாமணிகளை அருளப்பாடிட்டு அழைத்து தன் திருக்கோயில் முன்பு எழுந்தருளியிருந்து திருவாமொழி காலட்சேபம் சாதிக்க நியமித்தான். இது நாம் முதல்ல பார்த்து அறிந்தது. நம்மாழ்வார் வாழ்ந்துகழும் சோலை மதுரரங்கர் வன்புகள் மேல் ஆண்டு தமிழ் 1000 ஈடு 36,000 படியின் பொருள்களை, அதாவது 1000 அந்த பொருள் அர்த்தங்களை, ஈடு 36,000 பெரிய வியாக்கியான அர்த்தங்களை காலட்சேபம் சொல்லும் பாக்கியத்தை நினைத்து மணவாள மாமனிகள் பெருமகிழ்ச்சியும் வியழைப்பு உண்டாச்சான். நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பருமாள் தாமாக என்னை தனித்தழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செம்பொருளை நாளுமிங்கே வந்துரை என்று ஆணையிட்டானே என்று பெருமகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிற்றாம். இவ்வாறு எம்பெருமான் தன்னை நிச்சயமாக அனுசரித்து மறுநாளே ஈடு காலட்சேபம் தொடங்கி 5 வியாக்கியானங்களாக நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி 6,000 படி 9,000 படி 16,000 படி 26,000 படி இது சொல்லி இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த 5 இதுலேயும் சொல்லிட்டு இருக்கச்ச அவர் இவ்வாறு
வீடு 36,000 படிக்கும் எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கார். சொல்லி முடித்த உடனே பெம்பெருமான் எல்லா உசவும் நிறுத்திட்டானான். திருவரங்கன் திருவாய்மொழியை தொடங்கி பெருக்கமாவது கருளினார் ஈடு காலட்சேபத்தை. திருவரங்கன் தன்னுடைய நித்தியோத்சவம், பட்சோத்சவம், மாசோத்சவம், வருஷோத்சவம் ஆதிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு சிஷ்யராக இருந்து பிராட்டிமாரோடும் அடியார் குழாங்களோடும் காலட்சேபம் கேட்டருளினான். ராமன் தன் சரிதமாய ராமாயணத்தை குசலவர்கள் வாயிலாக கேட்டு உகந்தான். பகவானும், அதாவது அரங்கன், தன் ஸ்வரூபரூப குணங்களை எல்லாம் ஆழ்வார்களுக்கு காட்டி கொடுத்து அவர்களை பாட வைத்து கோவில்களில் அர்ச்சாவதார ரூபத்தில் இருந்து கொண்டு திருச்செவி சாற்றி மகிழ்கின்றான். இதுவும் போதாது என்று நம்பெருமாள் மணவாள மாமனிகளிடம் ஈடு காலட்சேபம் கேட்டு பூர்ண திருப்தி அடைந்ததாக கூறினால் அது மிகையாகாது மிகையன்று. இந்த காலட்சேபமானது ஆணி திருமூலத்தன்று காலட்சேப சாற்றுமுறை பெரிய வைஷ்ணவ கோஷ்டியின் மத்தியில் திருவரங்கன் 4 வயது நிரம்பிய குழந்தையாக தோன்றி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்கியாதி குணாரணவம் யதீந்திர பிரணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனேம் என்று தனியிட்டொள்ளினான். அர்த்தத்துக்கு என்னன்னாக்க, திருமலையாழ்வாரின் தயைக்கு பாத்திரபூதராயும் ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கு கடலாயும் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்தில் அன்புமிக்கவராயும் இருக்கின்ற அழகிய மணவாள முனிகளை வணங்குகின்றேன். இதுக்கு அர்த்தம் தனியிட்டொள்ளினான் சிஷ்ய ரூபத்தில் என்று மணவாள மாவனை நோக்கி அருளி செய்தது பகுமானித்து மறைந்தான். இந்த சதினை பகுமானமாக கொடுத்துட்டு முதலான குணங்களை கொடுத்து விட்டு மறைந்தான். இந்த ஸ்லோகம் பகவானின் திருவாக்காக வெளிவந்தபடியால் இந்த மந்திரத்திற்கு ஸ்ரீசைலேச மந்திரம் என்று ஆயிற்று. இதை கந்தாடையாண்டானும் வானமாமலஜியரும் பரவஸ்து பட்டபிரான்ஜியரும் தங்களுக்குள் இரகசியமாக அமைந்திருந்த இந்த ஸ்லோகத்தை இக்குழந்தை வெளியிட்டதென்றால் இந்த குழந்தை நிச்சயமாக சர்வாந்தர்யாமியான எல்லாவற்றிலும் மறைந்துரை என்று சர்வாந்தராத்மி எல்லா இடத்துலையும் இருக்கா. இங்குமலங்கண்ணன் ஆழ்வார் பாசனம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீரங்கநாதனே என்று வெளியிட்டனர். அது சொன்னவன் யாரும் இல்லை, இந்த குழந்தை வடிவில் ஸ்ரீரங்கநாதனே என்று அவர்கள் நிச்சயித்து வெளியிட்டனர். பிறகு நம்பெருமாள் அப்பிள்ளைக்கு மாமனிகள் அஷ்டகஜாச்சாரியர்களில் 8 சிஷ்யர்களில் ஒருவர் அப்பிள்ளை என்று அவரை சிறுகள் அருளப்பாடிட்டு நீர் ஜியர் விஷயமாக வாழி திருநாமம் சொல்லும் என்று ஆக்ஞை பிறப்பிக்க அதையும் அப்பிள்ளையும் தான் சிறுமேல் படியுண்டு வாழ் திருவாமொழிப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாமொழிப் பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சேர். வாழ் திருவாய்மொழிப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழிப் பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சேர் என்று 8 திருநாமத்தை வாழ் திருநாமம் விட்டார்களினார். இதை நம்பெருமாள் கேட்டுகந்து இனி எல்லா திவ்ய தேசங்களிலும் திவ்ய பிரபந்த ஆரம்பத்தில் ஸ்ரீசைலேச என்ற ஸ்லோகத்தையும் முடிவில் வாழி திருநாமம் வாழ் திருவாய்மொழிப்பிள்ளை என்ற பாசுரத்தை அனுசந்திக்க ஆணையிட்டார். பிறகு பெருமாள் பெரியஜியரை 36,000 பெருக்க என்று முதலே பார்த்தோம். நம்ம 36,000 பெருக்க என்ற பெயரை என்னும் நேரே கொண்டோம் என்று கொண்டாடினார். பிறகு பெருமாள்
அனைவரையும் அழைத்து எல்லா சீர்வரிசைகளோடும் பகுமானத்தோடும் நீங்கள் அனைவரும் பெரிய ஜீயரை அவர் மடத்தில் எழுந்துருளப் பண்ணிவிட்டு வாருங்கோள் என்று அங்கிருக்க ஸ்ரீ வைஷ்ணவ அடியார் குழாங்களுக்கு பணிந்தான். இப்படி அழகிய மணவாளப் பெருமாளும் சிஷ்யரான பெருமை பெரிய ஜீயர் என்று அழைக்கப்படும் மணவாள மாமனிக்கு உள்ளதாகும். அதாவது சிஷ்ய ரூபத்தில் நான் 5 குழந்தையாக வந்து அவரை வணங்குகின்றேன். அப்படி யார் வணங்குவான்? நம்ம தான் பெருமாளை வணங்குற வழக்கம் உண்டு. அவரை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன சொன்னிட்டான்? அது சொன்னோம் இல்லையா? ஸ்ரீசைல திருவாய்மொழி பிள்ளையின் தயக்கு பாத்திர போதராயும் ஞான பக்தி முதலான குணங்களுக்கு கடலாயும் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்தில் அன்புமிக்கவராயும் உள்ள இந்த அழகிய மணவாள மாமனிகளை வணங்குகிறோம். இவ்வாறு யார் வணங்குவார்? ஆச்சாரியன் சிஷ்யனை வணங்க மாட்டான், சிஷ்யன் ஆச்சாரியரை வணங்குவான். இதுதான் தான் சிஷ்யனாக இருந்து அழகிய மணவாள மாமனிற்கு சிஷ்யனானான் அரங்கன். இந்த அமோகமான நாள் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோயில்களும் ஆணி திருமூலத்தன்று இது சொல்லக்கூடிய விஷயமாகும். கொண்டாடணும், மற்றவரை கொண்டாடினா நான்மறையாக கொண்டாட வேண்டிய நாள் இது. கடைசியால் இவ்வாறு இப்புயில் அரங்கேசர் கிடளைத்தான் வாழியே எழில் திருவாய்மொழிப்பிள்ளை இணையடியோன் வாழியே ஐப்பசில் திருமூலத் அவதரித்தான் வாழியே அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே ஏறாரும் எதிராசர் என உதித்தான் வாழியே முப்பெருநூல் மணிவடம் முக்கோல் தரித்தான் வாழியே மூதரியும் மணவாள மாமனிவன் வாழியே செந்தமிழ் வேதிய சிந்தை தெளிந்து சிறந்த மகிழ்ந்திடனாள் சீருலகாரிய சேதுரணக்களை தேச பலிந்திடனாள் மந்தி மதிப்பு மாநிலங்களை வானில் உயிர்த்திடுநாள் மாசுர ஞானியர் சேரிதிராசரணம் வாழ்வு முளைத்திடுநாள் கந்தமலர்பொழில் உருகாதிபன் கலைகள் விளங்கிடனாள் கார்வன் மேனி அரங்க நகர்க்கரை கண்கள் கழித்திடுநாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திரும்போலம் என்னும் திருநாளே என்று பாடுகிறார். இதற்கு எறும்பியப்பா சுவாமி ஆச்சாரிய பிறந்தகை இதற்கு பிற்பாடு அருளி செய்கின்றார். மணவாள மாமன்கள் சிறத்த திருத்துளிகளும் வணங்க வேண்டும். அந்த திருவடி பிரசாதமே நமக்கு உயர்க்கூடியதாகும். எறும்பியப்பா சுவாமி அருளி செய்தது மண்ணுயிர்காலிங்கே மணவாள மாமனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிசரத்தாலே தீண்டல் அமானுவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு சொல்கிறார். மணவாளவன் சம்பந்தம் கிடச்சி திருவிழா சொல்லியிருந்தாலே அம்மாவுக்கு கண்டிப்பாக நம்மளை அழைச்சிட்டு போக வேண்டிய கடமானுக்கு உண்டாகிடுத்தான். அந்த தவிர்க்க முடியாது. அம்மானு நம்மளை அழைச்சிட்டே போகணும். அம்மானுவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று அடியார்கள் வாழ அரங்கனர் வா சர்வ கடசூழ் மன்னரம் வாழ மணவாள மாமனியே என்னும் நூற்றாண்டு என்று சொல்லிக்கொண்டு அடியும் அறிந்த வரையில் பிரசங்கம் செய்ததை பல குற்றங்கள் குறைகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அனைத்து பாகவதர்கள் திருவடிகளும் சிறந்தாழ்த்தி வணங்கி அவர் பாத தூளிகளை அடியேன் சிரத்தில் சரித்து கொண்டு அடியேன் குற்றங்குறைகள் இருந்தால் அடியேனை க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாஸ், கார்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.